யானை பலம் தரும் யானைக்கு வளம், எலும்புகள் பலப்படணும், நரம்புகள் பலப்படணும், இழந்த பலத்தை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உணவே சூப்பரா வேலை செய்யும். The next day. இப்ப கூட நிறைய பேர் கேக்குறேன், ஏன்டா இவ்வளவு அடிச்சு நீ பேசுறியடா அப்படின்னு. வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நாள் மே 4. மக்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி எழுதிய தீர்ப்பு என்னன்னு இன்று நமக்கு மிக தெளிவாக தெரிந்துவிடும். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா அல்ல புனா பாட்டா போடுறா. தீ காக்கா தீ காக்கா தீ காத்தி மூகா தீ மூகா மூகா ஆயே ஆத்தி மூகா மாமுகா மாமுகா மூகா மாத்தி மூகா மாத்தி மூகா பாமாக்கா பாமாக்கா மாக்கா ஜாக்கா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. எல்லாம் சாமா வச்சுக்கிறீங்களா? நானும் சாமா வைக்கணும். பயப்பரியா குமார்? பெரம்பூரை பொறுத்தவரை விஜய் முன்னிலை பெற்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் தபால் வாக்குகளில் விஜய் முன்னிலை பெற்றிருக்கின்றாரா, விஜய் தபால் வாக்குகளை பெற்றிருக்கின்றாரா என்ற விவரத்தை அடுத்தடுத்து பார்க்க இருக்கின்றோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில முதலமைச்சர் பின்தங்கி இருக்கின்றார். மற்றொரு பக்கம் தாவேகாவுடைய வேட்பாளர்கள் பல இடத்தில் முன்னாள் அமைச்சரை பின்தங்க செய்துள்ளனர். தாவேகா 54 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி திமுக 2வது இடத்தில் 53 தொகுதிகளோடவும். எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட 31 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எண்கள்: தாவேகா 104 இடங்களில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 79 இடங்களில் முன்னிலை, திமுக கூட்டணி 50 இடங்களில் முன்னிலை. காரைக்குடி தொகுதி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. முதல் சுற்றிலே சீமானுக்கு 3வது இடம், தாவேகா வேட்பாளர் பிரபு முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஓப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட், இவன் ஜீரோ வேஸ்ட். என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? Why are you removing this? எதுக்கு எடுக்கறாங்க? I don't know, Ramon. I don't know. Is it because the numbers are going down? Is it because EVK is leading? DVK not leading. Only DMK only leading. All right. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிக்குது, அழுவலன்ற. வச்சின்னு அண்ணன் அது மாதிரி 12 o'clock 1 o'clock மேல பாருங்க. டெஃபினெட்லி டிஎம்கே ஒரு மாபெரும் வெற்றி கண்டிப்பா பெறும். அதுல வந்து எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. டெஃபினெட்லி வென் டிஎம்கே. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. மு.க. ஸ்டாலின் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய வெற்றியை பிஎஸ் பாபு என்ற தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளரிடம், விஜயின் வேட்பாளரிடம் இழந்திருக்கின்றார். குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டான் பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி, அதான் ஹைலைட். என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. தம்பி விடாப்பா, தம்பி இன்னைக்கு தான் வந்து எரியுறான். அவன் எரிஞ்சு பக்கம்டா. நீ பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ண? நீ சொல்லு, என்ன பண்ண? ஏன் நவுத்தலாம்? இங்கெல்லாம் காயின் இருக்கு, நவுத்தலாம். அவனை துரத்திட்டு போலாம், அவனெல்லாம் பழுக்க போறான், அவனை வெட்டலாம். இல்ல மாப்ள, உன்னை வெட்டலாம் ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா மட்டும் வெட்டிட்டீங்க. அப்ப வந்து பாக்குறேன், இவன் என்ன வெட்டுறான், அவன் என்ன வெட்டுறான், நீ என்ன வெட்டுற? நான் காயினே நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தர் கூட வெட்ட. ஏன்னா அழுகுற ஒரு வெட்டு கூட அழுதுக்கு இருக்க நீ.
நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க, தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை நாங்கள் தான் அனைவரும் தலைவணங்கி அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். புதுசாக பொறுப்பேற்கக்கூடிய அரசிற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஐயோ, என் புள்ள இப்படி அழுதது இல்லையே, இப்படி அழுதுனா பார்த்தது இல்லையே. ஐயோ ஐயோ, என் புள்ள இப்படி அழுதுனா பார்த்ததே இல்லையே. ஐயா, எத்தனை ஓவர்ல அடிச்சா ஐயா? கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாதுன்னு. ஜோலி முடிஞ்சு. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு உழுந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உனதான் தெரியுமே. துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். தோத்துட்டாங்க. இல்ல, நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும்போதே என் மூஞ்சி வந்து நான் சிரிச்ச மாதிரி தானடா இருப்பேன். நான் சிரிச்ச என் மூஞ்சியே அப்படித்தானே. என்னடா சரி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அவன் ப்ரோ, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படிங்க ஜெயிச்சிட்டீங்க? கமான், கங்க்ராச்சுலேஷன். கிளம்புங்க. ஓகே, ஆடத்தை கலாச்சிப்போம். ஆடத்தை கலாச்சி அது எப்படியோ போட்டோம். அது ஒன்றும் அதுல ஒன்றும் பேசுறது ஒன்றும் இல்லை. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டு அதை பற்றி பேசுங்க. அது அப்படி சொல்றதுக்கே நான் அறிவு இருக்கிறேன், பேசுறது வெறுக்கிறேன். பிளாஷ்பேக். திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லையும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கொள்ளாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராட்டா. என்ன ஹீரோ சார், குங்ஃபு மாஸ்டர் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. இதுல உட்காடுறோம், கொஞ்சம் டயர்ட் ஆகுதுன்னு இப்படி சாஞ்சு நான் ஊந்துருவேன். ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. இந்த இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? உன்னால அந்த சேர்ல இப்படி கை வச்சு உட்கார முடியுமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.